கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்னையின் அன்பு பக்தர்கள், அன்னையாம் திரு அவையானது புனித கன்னிமரியாவினுடைய பெற்றோர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு என்பது அன்னை மரியாவின் பிறப்பு. அன்னை மரியா வழியாக சுவைக்கின் அன்னாவை அன்னை மரியாவுக்கு கடவுள் பெற்றோராக தேர்ந்தெடுத்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது, அந்த மெஸ்ஸியாவினுடைய வருகையில் இறைவனின் திட்டம், கடவுளுடைய ஆசி, கடவுளுடைய வாக்குறுதி இருந்திருக்கிறது என்பதை இன்றைய விழாவிலே நாம் கண்டுகொள்ள முடியும். புனித சுவைக்கின் அன்னாளுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது, 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட யாக்கோபின் முதல் நற்செய்தி, 3ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட மரியாவின் பிறப்பு நற்செய்தி என்னும் 2 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்களாக இருந்தாலும், இந்த துன்பங்களின்படி புனித அன்னாவும் சுவைக்கினும் மரியாவினுடைய பிறப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது புலனாகிறது. அன்னா என்ற எபிரேய வார்த்தைக்கு ஹன்னா என்றால் அருள், சுவக்கின் என்ற எபிரேய வார்த்தைக்கு ஆண்டவரால் யோவாக்கிம் என்பது எபிரேய வார்த்தை, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர் என்ற இந்த இருவருமே கடவுளுடைய அந்த மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை இவர்களுடைய பெயரும் இவர்கள் வருகின்ற அந்த வழி மரபும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்னா அவருடைய குடும்பம் பெத்லேஹேமிலே மாத்தான் என்ற ஒரு குருவினுடைய மகளாக தாவீதினுடைய வழிமரபிலே தோன்றுகின்றார். அந்த தாவீதினுடைய வழிமரபிலே அவர் தோன்றினாலும் அவருடைய அந்த வாழ்க்கை, அன்னாவினுடைய அந்த வாழ்க்கை கலிலேயாவிலே பிறந்து சுவக்கினை அவர் மணமுடிப்பது, இந்த இரண்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழிமரபை ஒத்து வந்ததாக துன்பங்கள் வெளிப்படுத்துகின்றன. எனவே அன்னாவும் சுவக்கியனும் மிகுந்த பக்திமான்கள். சுவக்கியன் அவர் ஒரு கலிலேய பகுதியைச் சேர்ந்தவர், வசதியானவர், ஒரு மேய்ப்பு பணி செய்கின்றவர், நிறைய சொத்துக்கள் இருந்தன. எனவே இவர்கள் தங்களுடைய சொத்துக்களை, குறிப்பாக சுவைக்கின் தன்னுடைய சொத்திலே பாதியை ஏழை எளிய மக்களுக்கும் பாதியை கடவுளுக்கும் அவர் கொடுத்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்த அவர் ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது, அங்கிருந்த ரூபன் என்ற குருவானவர் இவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், இவர்கள் இருவரும் பக்தியாக இருந்தாலும் ஏறக்குறைய திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு மேல் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை.
எனவே இஸ்ராயலினுடைய அந்த யூதர்களுடைய மரபுப்படி அந்த ரூபன் என்ற குரு சோக்கியனுடைய காணிக்கையை ஏற்க மறுத்து விடுகிறார். காரணம், யூதர்களுடைய வழக்கப்படி பெற்றோர் அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு வாரிசு இல்லை என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ஆசிரை பெற தகுதியற்றவர்கள். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாத உன்னால் அல்லது நீ கொடுக்கின்ற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த ரூபன் மறுத்து விடுகிறார். எனவே இவர் மனது மிகவும் நொந்தவராக அங்கிருந்து தன்னுடைய நிலம் இருக்கின்ற அந்த மலை பகுதிக்கு சென்று 40 நாட்கள் இரவும் பகலும் கண்ணீரிலும் ஜெபத்திலும் நோன்பிலும் செலவழிக்கிறார். தமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டதே, மலலியாக தன்னுடைய மனைவி இருக்கின்றாளே என்று மிகுந்த வருத்தத்திலே துக்கத்திலே இருக்கிறார். இவரை பிரிந்த இவருடைய மனைவி தன்னுடைய கணவன் தன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்று அவர் ஒரு புறம் சோகம், இன்னொரு புறம் தான் மலடியாக இருக்கின்றது, இவ்வளவு பெரிய ஒரு அவக்கேடாக இருக்கிறது என்று அவரும் 2 சோகத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இருவரும் தனித்தனியே தங்களுடைய வலியை தங்களுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது durante la preghiera le apparve un angelo che le annunció. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு வானதூதர் அவர்களுக்கு இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். அண்ணா அண்ணா il Signore ha ascoltato la tua preghiera. அண்ணா அண்ணா, ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். tu conceperai, நீ கருத்தரிப்பாய், பார்த்துரிடாய், நீ பெற்றெடுப்பாய், si parlerà della tua parola in tutto il mondo. அதை தான் நான் தலைப்பாக போட்டுக்கிறேன், ஆண்டவரின் ஆசி பெற்றோர். உலகம் உங்களை, உன்னுடைய வார்த்தையை உலகம் என்றும் புகழும். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றமே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீ பேறு பெற்றவர். அன்னை மரியா பேறு பெற்றார் என்று ஒவ்வொரு முறையும் நாம் அன்னை மரியாவை வாழ்த்தி போற்றுகின்ற பொழுது அந்த ஆசி சோக்கியனுக்கும் அண்ணாவுக்கும் சென்று அடைகிறது என்பது அன்று வானதூதர் அண்ணாவுக்கு சொன்ன செய்தி. இதே நேரத்திலே அண்ணாவுக்கு தோன்றிய அதே வானதூதர் சுவக்கியனுக்கும் தோன்றுகிறார், இந்த செய்தியை சொல்லுகிறார். எனவே இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டதும் சுவக்கியின் வீடு திரும்புகின்றார். சுவக்கியின் வீடு திரும்பி எருசலேமினுடைய லபோர்த்தா அவுரேலியாதி ஜெருசலேமே என்ற அந்த நுழைவாயிலில் இருவரும் சந்திக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட அண்ணா ஒருபுறம், கடவுள் தன்னுடைய ஜெபத்தை கேட்ட மகிழ்ச்சி இன்னொரு புறம் என்று இருவரும் அங்கே சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இருவரும் சந்தித்த அந்த நிகழ்வை ஒரு அருமையான வாக்குறுதியாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்ன வாக்குறுதி என்றால், பெத்லேமினுடைய அந்த மாத்தானுடைய மகளாக யூதாவினுடைய கோத்திரத்திலே வந்தவள் அண்ணா. அப்படின்னா தாவீதினுடைய வழிமரபு. இவரும் கலிலேயர். எனவே இந்த இருவரும் சந்தித்த அந்த இடம், அந்த கதவு வருங்காலத்தில் பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை ஏற்பதற்காக சந்தித்த நுழைந்த என்ட்ரன்ஸ், ஆண்டவருடைய ஆசி பெற்றவர்கள். எனவே இவர்கள் சந்தித்த அதை வரலாற்றினுடைய சந்திப்பு என்பதை la quale Gesù avrebbe fatto il suo ingresso nella città santa la domenica delle Palme. குருத்து ஞாயிறு அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நுழைந்த அந்த நுழைவாயில் ஆக இயேசுவினுடைய தாத்தா பாட்டி அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள், அவர்கள் வழியாக அன்னை மரியா வரப்போகிறார்.
அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். இயேசுவே ஒரு மெஸ்ஸியா. எனவே இது ஒரு இறைவாக்கு என்பதை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த இடத்தில்தான், இந்த நுழைவாயில்தான் இவர்கள் இருவரும் தங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தழுவி பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நுழைவாயில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மெரிசியாவாக இந்த உலகத்தை மீட்பதற்காக, இந்த உலகத்தினுடைய பாடுகளை சுமந்து கொண்டு சிலுவையிலே தன்னுடைய கல்வாரி பலி ஏற்பதற்காக இந்த நுழைவாயில் வழியாக செல்கின்றார். ஆக மெஸ்ஸியாவினுடைய பிறப்பானது இந்த நுழைவாயிலே தீர்மானிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அந்த பிறப்பு என்பதை வரலாற்று அறிஞர்கள் பிறகு இயேசுவினுடைய அந்த குருத்து ஞாயிறு நுழைவாயிலே சொல்லுகின்றார்கள். ஆக அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களுடைய விழாவை நாம் கொண்டாடினாலும் அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களுடைய அவர்களுடைய சந்திப்பிலும் ஒரு இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய உருவாகுதல், அமல உற்பவி நாம் விழாவை கொண்டாடுகின்றோம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. இந்த அமல உற்பவி என்பது ஜென்ம பாவம் இல்லாமல் அன்னை மரியா கருத்தரித்தாள், பாவமே இல்லாமல் கருத்தரித்தாள். காரணம் என்னவென்றால் அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறப்போகிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா அவளிடமிருந்து வரப்போகிறார். எனவே அன்னை மரியாவின் பிறப்பே ஒரு பாவமில்லாத ஒரு பிறப்பு, ஒரு அமல உற்பவி என்பதற்கு இன்னொரு கருத்து என்னவென்றால் 40 நாட்களும் 40 இரவும் மலைப்பகுதியிலே தங்கி கண்ணீரோடும் ஜெபத்தோடும் நோன்போடும் அங்கே சக்கரியா சூக்கின் அங்கே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சுவைக்கின் இல்லாத நேரத்திலே இறைத்தூதர் சொல்ல அன்னை கன்னிமரியா அண்ணா வயிற்றிலே உருவாகிறார். ஆக மரியாவினுடைய அந்த உருவாதலும் அன்னை மரியா தாயின் கருவிலே உருவானதும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்துள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வானதூதர் அறிவிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இங்கு இன்னொருடைய நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால் அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களான சுவைக்கின் அன்னாள் அண்ணாவினுடைய அப்பா பேரு ஆக்கர். அவர்களுக்கு பிறந்தவர் எஸ்மேரியா. எஸ்மேரியாவும் அண்ணாவும் சகோதரிகள். இந்த எஸ்மேரியா யார் என்றால் எலிசபெத்துடைய அம்மா. எலிசபெத்துடைய மகன் யார்? திருமுழுக்கு யோவான். ஆக ஒரு வழியில் இயேசுவுக்கும் சுவைக்கினும் அண்ணாலும் தாத்தா பாட்டி, திருமுழுக்கு யோவானுக்கும் சுவைக்கின் அண்ணாலும் தாத்தா பாட்டி. ஆக அண்ணாவும் எஸ்மேரியாவும் சகோதரிகள். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் வயதான காலத்தில் வந்தது, கடவுளுடைய அருளால் நிகழ்ந்தது. எலிசபெத்துக்கு கடவுளுடைய அருளால் கிடைத்தது. அன்னை மரியாவினுடைய பிறப்பும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்தது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்தது. ஆக சுவைக்கின் அண்ணாவுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற நேரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசி, நாம் பெறுகின்ற இந்த ஆசி எவ்வாறு இறைவனுடைய அந்த வாக்குறுதியாக நிகழ்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஆக அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள் அண்ணாவும் சுவைக்கினும் ஆண்டவரால் அவர்கள் ஆசி பெற்றார்கள் என்றாலும் அவர்கள் பெற்ற அந்த ஆசி வலிபலியாக அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையால் நமக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால் இந்த 7 என்ற எண் முழுமை என்பது எபிரேயர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கின்றது, ஒரு முழுமையாக இருக்கின்றது. அந்த 7க்கு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம், இப்போ நான் இருக்கிறேன் என்றால் நான், என்னுடைய அப்பா அம்மா 2 3 பேர், என்னுடைய அப்பாவோட அப்பா அம்மா 5, அம்மாவோட அப்பா அம்மா 7. எனவே இந்த 7 என்பது முழுமையை குறிக்கின்ற, வளமையை குறிக்கின்ற எபிரேய சொல். இவை எல்லாம்
சுவைக்கின் அன்னாளுடைய அந்த குடும்ப ஆசிலே நிரம்பி இருக்கின்றது. அதனால்தான் அன்னை கன்னிமரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கும் பேற்றினை பெற்றாள் என்று அணிகள் சொல்கின்றார்கள். கடைசியில் தனக்கு 80வது வயதை நெருங்குகின்ற பொழுது அண்ணா இறந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, புனித சுவைக்கின் அன்னாளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் தங்களுடைய ஜெபத்தாலும் தங்களுடைய தர்ம காரியங்களாலும் தன்னுடைய சொத்தில் 2 பகுதி, ஒன்று ஏழை எளியவர்களுக்கு, இன்னொன்று கடவுளுக்கு. அதனால்தான் அன்னை கன்னிமரியா 3 வயது ஆன பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சுவைக்கின் தன்னுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் ஆலயத்திற்கு செல்லுகின்றார். அவ்வாறு அவர் காணிக்கைகளை ஆலயத்திற்கு எடுத்து செல்லுகின்ற நேரத்தில் கடவுளுடைய அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப 10 செம்மறியாடுகள், 12 வித்தல்லி அப்படின்னா இளங்கன்று, செந்தோ கப்ரத்தி 100 ஆடுகள், இவற்றை காணிக்கையாக கொடுத்து, இவ்வளவு பெரிய காணிக்கைகள் அந்த காலத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் மிக பெரிய பணக்காராக இருந்திருக்க வேண்டும். மரியாவுக்கு 3 வயது நிரம்பிய பொழுது கடவுளுடைய அந்த வாக்குறுதியை, கடவுளுடைய அந்த காணிக்கையை கொடுப்பதற்காக அவர் ஆலயத்துக்கு செல்லுகின்றார். இவ்வாறு கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததால் இறைவன் அவர்களை ஆஸ்வதித்தார். அதன் மூலமாக அன்னை கன்னிமரியா அமல உற்பவியானார். அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக உலகிற்கு வந்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மீட்பராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இதுதான் கடவுளுடைய வாக்குறுதி. எனவே சுவைக்கின் அன்னாளுடைய விழாவை கொண்ட நேரத்திலே கடந்த 2021ஆம் ஆண்டு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய முழுமை பெற்றோர், நம்பர் 7 இல்லையா, குடும்பத்தினுடைய முழுமை தாத்தா பாட்டி. அதனால தான் நாளைக்கு திருவையானது தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடுகின்றது. இவர்கள்தான் பழமை, இவர்கள்தான் பாரம்பரியம், இவர்கள்தான் அறிவு. எனவே நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தாத்தா பாட்டியை பெற்றிருப்பது என்பது அது கடவுளுடைய அருளை குறிக்கின்றது, குடும்ப பாரம்பரியத்தை குறிக்கின்றது, ஞானத்தை குறிக்கின்றது. எனவே நம்மிடையே இருக்கின்ற வயது வந்தோர்களை, நம்மிடையே இருக்கின்ற வயதான பெற்றோர்களை நாம் போற்றுவோம், அவர்களுக்காக நாம் உதவி செய்வோம், அவர்களை நாம் காப்பாற்றுவோம். அவ்வாறு அவர்களை மதித்து அவர்களை நாம் காப்பாற்றுகின்ற பொழுது சுவைக்கின் அண்ணாவலியாக கடவுளுடைய ஆசி நமக்கு வருகிறது. காரணம், ஆண்டவரால் அவர்கள் ஆசி பெற்றார்கள். நாம் ஆண்டவரால் ஆசீர் பெற நம்முடைய பெற்றோர்களையும் தாத்தா பாட்டியும் போற்றுவோம் என்ற சிந்தனையில் தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.